ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் பைக்கிங் 3D அப்டேட் தான். ஸோ என்னடா எப்போயோ அப்டேட் இருந்துச்சு இப்போ போய் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இது எக்ஸாம்லாம் நடந்துடுச்சு. ஸோ நேற்று தான் முடிஞ்சுது. அதனால் இன்றைக்கி அப்டேட் வீடியோ போட்டே ஆகலான்ட்டு இன்னைக்கு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னா, நீங்கள் மெயின் ஸ்க்ரீனில் சில இமேஜ்லாம் வச்சுருப்பீங்களே. ஸோ அந்த இமேஜ் நீங்கள் டிவிலே வந்துடணும். ஸோ நான் ஆல்ரெடி இதை வச்சுருந்தேன். இது உங்களுக்கு வீடியோ கூட போட்டிருப்பேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் இது வந்துடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் கூகுள் ட்ரைவில் ஏதாச்சும் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி மெயின் ஸ்க்ரீனில் போட்டுக்கோங்க. மெயின் ஸ்க்ரீன் நல்லாயிருக்கும், டிவி ஆனும் ஆகிருக்கும். ஓகே சரி, இது நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு லேண்ட் க்ரூசர். ஸோ அந்த கார் தான். லேண்ட் க்ரூசர் நல்லா இருக்கே. ஆனால் இது நம்ம வீட்டுக்கு டிஃபெண்டர் கார் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னொன்று சொல்ல மாட்டேன் கைஸ், ரோஹித் கேமிங் பாய் ஒன்று போட்டிருந்தார். ஸோ டிஃபெண்டர் கார் ரியல் லைஃப்பில் இல்லை, சும்மா இவரே உருவாக்குனது. ஆனால் இப்போ இதை பார்த்து காப்பி அடித்து ரியல் லைஃப்பில் எவனோ ஒருத்தவங்க புதுசாக கொண்டு வந்திருக்கா. இது ரேட்டிங்ஸ்லாம் அதுக்கு கம்மியாக போட சொல்லியிருக்காங்க இந்த காருக்கெலாம். ஓகே, ஸோ யாரும் அந்த காரை வாங்காதீங்க. ஓகே, இப்போ நான் உன்னை தேடிட்டுருக்கேன். பைக்கு தம்பி, வணக்கம்ப்பா. உனதாப்பா தேடிட்டு இருந்தேன். ஸோ டிராஃபிக் பைக் என்பிசி. ஸோ இதுதான். ஸோ கேடிஎம் ஆர்சியில் வந்துட்டுருக்காப்புல. தம்பி ஹெல்மெட்டில் போட்டு வரீங்க. ஆனால் இங்கே இருக்கிறதே ரெண்டு பைக் தான். ஒன்று இந்த கேடிஎம்மு, அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பைக் கைஸ், அதை நான் சரியாக பார்க்கல. ஆனால் அவன் ஹெல்மெட் போட மாட்டான், இவன் மட்டும் தான் ஹெல்மெட் போடுவான். நம்ம இந்த அப்டேட் போடும்போது ஒரு பைக் காட்டியிருப்போல, அந்த பைக் தான். தம்பி, இது வேறு ஏற ஆப்ஷனே காமிக்க மாட்டேங்குது. குத்துனாலும் பறக்க மாட்டேங்கிறான். அதனால் இவனை சுட்டுட்டேன். என்னால் ஏற முடியல. அடப்பாவீங்களா, அவனுங்க போகிற மாதிரி மட்டும்தான் வச்சுருக்கானுங்க, காரில் நம்ம ஏறுற மாதிரி இங்கே வைக்கல. அப்படியே ஒரு ஜிடி சன்ரைஸில் குதிச்சு ஏறுவாள், அந்த மாதிரி பண்ணுங்கடா. எல்லா ஜிடிலையும் அப்படி தான் ஏறுவோம். இது யூஎஃப்ஓ. ஸோ இது போன அப்டேட்டில் தான் ஏலியன் மோட் வந்துச்சு. ஸோ நான் இது வரும்னு எதிர் கூட பார்க்கல. இது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துடுச்சு. ஆச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை பாரு, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பக்கத்து ஊரில் இருந்து இப்போ நம்ம ஊரில் இருந்து பக்கத்து ஊருக்கு போகிறோம். ஸோ அதோட ரூட்டு சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீடு இருக்குமா, அங்கே ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டுக்கு வந்துடுங்க. அப்படியே இங்கே ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி இந்த மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னா பில்டிங்ஸ்லாம் காமிக்கும் பாருங்கள். ஸோ நம்ம ஊர் பக்கத்துலேயே இன்னொருத்தவங்க புதுசாக ஊர் கட்டியிருக்காப்புல, முகேஷ் அம்பானியா. சரி வாங்க. இங்கே பீச் சைட் தான் இருக்கும். இங்கே பாருங்கள். பீச் பக்கத்துலேயே ஒரு சிட்டி. சூப்பரு. அதுவும் இந்த கொஞ்சம் தான் கைஸ் இடம் இருக்கே. பீச்சு பக்கத்தில் நம்ம ஒரு சிட்டி வச்சுருந்தோம், இப்போ ரொம்ப பக்கத்தில் இன்னுங்க சிட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புடா. ஸோ இங்கே நீங்கள் ட்ரெயினில் கூட வரலாம். கீழே டனல் போச்சு பார்த்தீங்களா? ஓகே, இல்லைனா 10 செகண்ட்ஸ் பின்னாடி போய் பாருங்கள். ஸோ இதே மாதிரி ப்ளக்கின் அப்படியே ஒரு அப்டேட் இருந்துச்சு. நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை பார்த்து முடிச்சோம். இதுங்க நம்ம கீழே சேஃப் லேண்டிங் போட்டு நம்ம H2R போட்டு போவோம். H2R ஏதோ ஒன்று கைக்கு வந்திருக்கு. ZX10R ஏதோ ஒன்று கைக்கு வந்துச்சு கைஸ். ZX10R H2R எனக்கு இது ரெண்டு தான் போடவே வரும். மீதி எந்த பைக்கு காருலாம் எனக்கு ஒரு ஞாபகமே இருக்காது. ஸோ இப்போ சுற்றி பார்ப்போம். இதுலேயே நம்மளால் எந்த பில்டிங்ஸ்குள்ளேயும் போக முடியுது. நம்ம ஊர்லேயே எந்த பில்டிங்ஸ்குள்ளேயும் போக முடியுது. நம்ம பக்கத்து ஊர்லேயே போக முடியல. அந்த ப்ளக்கின்ல ஒன்று இருக்குள்ள சிட்டி, நியூ சிட்டி, அதுலேயே போக முடியாது. என்னடா ஒரு பில்டிங்ஸ் ஏதாச்சும் போகிற மாதிரி வச்சுக்க வேண்டியதானே. சரி வாங்க, இப்போ நம்ம ப்ளக்கினுக்கு போவோம். ஓகே, ப்ளக்கின் உள்ளப்போ டக்குன்னு போ. ஓகே இருங்க. ஆர்ஜிஎஸ் மேட் வித் யூனிட்டி இதுவும் போடுவாங்க. ஓகே, உள்ளே போய் தொலைங்கடா. 10 மணி நேரம் ஆக்கணுங்க போல். அப்பா வந்துச்சு. ஸோ வெஹிக்கல்ஸ், அனிமல்ஸ், சீட் கோட், சார்ஜஸ் மோட், பிளேயர் மோட், சேனல் மோட், இல்லை எதுவுமே இல்லை. புதுசாக ஒரு மோடு, டெக்ஸ்டர் மோட். ஸோ இதுதான் ஸோ டெக்ஸ்டரில் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்ஐசி, ஜிஐசி, சிஐசிலாம். ஸோ நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி நீங்கள் இன்டர்நெட்டில் பேஸ்ட் பண்ணி ஆர்ஜிஎஸ்2வில் ரோட் கலர் சேஞ்ச் பண்ணிங்களோ, இல்லை கிராஸாக இல்லை கான்ட்ராக்டான்ட்டு நீங்கள் ஆர்ஐசி, சிஎஸ்சிலாம் போட்டுக்கணும். இல்லை நீங்கள் கூகுள் ட்ரைவில் கூட டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம் இமேஜ். ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்சி, ஃபஸ்ட்டு ஆர்ஐசி, ஃபஸ்ட்டு சிஎஸ்சி, இது எல்லாமே ஒரே இது தான். இது நம்ம நார்மலாக இருக்கிறது தான். ஸோ இது மாற்றிட்டு வேணான்னா நம்ம போட்டுப்போம். ஸோ கான்ட்ராக்டில் ஒன்றே வீசு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இது கிராஸு ரோடெலாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு அந்த கிராஸு அந்த இது மண் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது எனக்கு பிடிக்கல.
ஆனால் துபாய் மாதிரி நல்லா இருந்துச்சு. நீங்கள் வேணால் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எனக்கு இதே பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கே. இங்கே பாருங்க, அப்பா ரோடெலாம் செம்மையாக இருக்குது. எனக்கு இந்த கிராஸோட செம்மையாக ரோடு பிடிச்சிருக்கு கைஸ். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரோடு. அதனால் இப்போ தான் புதுசாக பில்டு பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் போட்டு வச்சு விட்றாதீங்களா. சரி, எஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ், பை 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 பை, லவ் யூ ஆல்.